என் பிரியமான பிள்ளையே, ஸ்தோத்திரம். இன்றிரவு இதை அமைதியாக கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு. நாளை உன் எல்லா கேள்விகளுக்கும் உனக்கொரு விடை கிடைக்கும். அடைக்கப்பட்ட அத்தனை கதவுகளும் உனக்காக திறக்கப்படும். நல்ல பல விஷயங்கள் எல்லாம் நாளை விடியல் முதலே நடக்க துவங்கும். உன் கவலைகளுக்கெல்லாம் முடிவான இரவாக இந்த இரவு இருக்கும். நாளை விடியலே உன் மகிழ்ச்சிக்கான துவக்கமாக இருக்கும். இது எப்படி சாத்தியம்? இந்த இரவோடே எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நாளை விடியல் முதலே நல் மாற்றங்கள் நடக்க துவங்குமா? இது சாத்தியமா அப்பா என்றுதானே வினவுகிறாய். என் பிள்ளையே, இப்பொழுது நான் கூறுவதை சற்று கவனமாகவும் பொறுமையாகவும் கேள். மனித வாழ்க்கையானது நிரந்தரமற்றது. ஒவ்வொரு 3 மாதத்திலும் ஒவ்வொரு பரிணாமம் மனிதன் வெளிப்படுத்தக்கூடும். தற்போதைய மனிதன் மனதை அடக்கி ஆள முடியாமல் மனம் போன போக்கில் சென்று தன் உன்னத இலக்கை விட்டு விலகி செல்கிறான். மனித மனமானது பம்பரம் போன்றது, சுழன்று கொண்டே இருக்கும். நிரந்தரமில்லாத உலகில் சாப்பிடாமல் ஒரு மனிதன் 30 நாள் 40 நாட்கள் வரை வாழ முடிகிறது. மூச்சு இல்லாமலும் கூட 8 நிமிடம் உயிருடன் இருக்க முடிகிறது. ஆசை இல்லாமல் ஒரு நிமிடம் மனிதனால் வாழ முடியவில்லை. ஆம், இன்றைய காலகட்டத்தில் மனிதனின் வாழ்வு முறையானது மிகவும் சிதறிக்கொண்டு இருக்கிறது. அதனால் இன்பமும் துன்பமும் என்ற சுழற்சி முறை அதிவேகமாக நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இன்று சந்தோஷமாக இருப்பவன் நாளை முதலே துக்கங்களை ஆள்கிறான். இன்று இரவு வரை துக்கத்திலேயே உறங்கிக் கொண்டு இருக்கும் ஒருவனோ நாளை விடியலிலேயே நல்ல செய்தியை கேட்டு சந்தோஷத்தை அடைகின்றான். அத்தனை அதிவேகமாக இந்த உலகம் இப்பொழுது சுற்றி கொண்டு இருக்கிறது. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. துன்பம் மனிதனை மனம் போன போக்கில் போக விடாமல் ஒரு எல்லைக்குள் அவனை கட்டுப்படுத்தும். ஓரளவிற்கு அவன் நிதானமாக இருக்க வழிவகுக்கும். துன்பத்தின் பாரமானது ஒருவரை எளிதில் நிலை குலைய செய்யும். அவற்றை அமைதியாக சிறிது காலம் தாங்க வேண்டும். பிறகு உன் ஆளுமையினால் அவற்றிலிருந்து விடுபட வேண்டும். ஒவ்வொரு துன்பங்கள் வரும்போதும் சற்று அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும். சரியான கால நேரங்கள் வரும்போது தன் ஆளுமையையும் உடல் வலிமை மன வலிமை என்று எல்லாவற்றையும் உபயோகப்படுத்தி அந்த துன்பங்களை உடைத்து வெளிவர வேண்டும். அப்போது அந்த நொடியே உனக்கான விடிவு காலம் வந்துவிடும். கூடிய விரைவில் நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தியை கேட்பாய். உன் துன்பங்கள் நீங்கி இன்பமான வாழ்க்கையை வாழப்போகிறாய். இத்தனை நாட்கள் காத்திருந்து விட்டாய். இன்று ஒரு நாள் மட்டும், இன்று இரவு வரை மட்டும் சற்று காத்திரு. இந்த இரவிற்குள் உனக்கொரு நல்லது நடந்தே தீரும். நான் நடத்தி காட்டுவேன். உன் அப்பாவின் வார்த்தைகளில் நம்பிக்கை இருந்தால் மட்டும் இதை இறுதி வரை கேள். இன்பங்கள் உனக்காக காத்திருக்கிறது. ஆரம்ப கட்டத்தில் என்னை நீ பெரிதாக நம்பவில்லை. உன் மனம் போன போக்கில்தான் சென்று கொண்டு இருந்தாய். ஆனால் காலங்கள் பல கடந்து பல முறை என் அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன். கர்த்தரிடம் கேட்டால் சகலமும் கிடைக்கும் போல என்று நீ மெல்ல மெல்ல என்னை நீ நம்ப ஆரம்பித்தாய். ஆரம்ப கால கட்டத்தில் என்னை நீ சோதித்தும் பார்த்தாய்.
நீ கேட்டால் நான் தருகிறேனா, நீ அழைத்தால் நான் வருகிறேனா என்றெல்லாம் என்னை நீ சோதித்தும் பார்த்தாய். சொல் செல்லமே, இவை உண்மைதானே? என்னை நீ நம்புவதற்காக எவ்வளவு போராடினேன் உன்னிடம். நினைத்துப்பார், எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்தாய். ஓடிக்கொண்டே இருந்தாய். கீழே விழுந்த உன்னை எனது கரம் கொண்டு நான் உன்னை இழுத்து வந்தேன். நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை, ஜெயித்து கொண்டு வந்திருக்கின்றாய். இதை நினைவில் நிறுத்திக்கொள். பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகிறார்கள். ஆனால் நீயோ சில துன்பங்களை சந்திக்க தொடங்கிய உடனே இந்த பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது, யாரை அணுகினால் இந்த பிரச்சனைகள் தீரும் என்று யோசித்து சரியாக என்னை தேர்ந்தெடுத்து விட்டாய். நான் உன்னை அழைத்ததும் என்னிடம் ஓடி வந்து விட்டாய். என்னிடம் சரணாகதி அடைந்து விட்டாய். நீ புத்திசாலிதான். உன் பிரச்சனைகள் அனைத்தையும் என்னிடம் சொல்லிவிட்டு என் பாதத்தில் அனைத்தையும் வைத்துவிட்டு எல்லாம் எனக்கு என் கர்த்தர் என்று எனக்கே அன்பு கட்டளையை செய்து இருக்கிறாய். சரி மகளே, நீ சொன்னதெல்லாம் நான் செய்து தருகிறேன். நீ கேட்டதையெல்லாம் உனக்காக நடத்தி தருகிறேன். ஏனெனில் என் உயிரான என் செல்ல பிள்ளை நீ. இதோ உனக்கான இன்றைய வாக்குத்தத்தம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. யோபு 42 அதிகாரம் 2 வசனம். ஆமேன்.